முத்தழகு, அவரு வராரா? ஆமாக்கா, அவங்களை இங்க வர வச்சு உண்மை மொத்தத்தையும் சொல்லி அஞ்சல ரஜினாவுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டணும். எங்க பொண்ணு மீனாட்சின்னு அவங்களுக்கு தெரியறப்போ அவரு படப்போற சந்தோஷத்தை நான் நேரா பாக்கணும்க்கா. முன்னவே மனசு தோணுச்சு, அவளை நான் ஏன் இவ்ளோ நேசிக்கிறேன்னு தோணும். அப்ப புரியல, இப்ப புரியுதுக்கா. நான் பெத்த பொண்ணு மீனாட்சி. நான் தெரியாம ஒரு குழந்தையும் அம்மாவையும் பிரிச்சு வச்சிருக்கேன்க்கா. அந்த வேதனைய முழுசா உணர்ந்தவனா என்ன மன்னிச்சிருங்க. தெரிஞ்சு செய்யலனாலும் இது தப்புதான். உங்க பையனை நான் உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். என்னங்க? மீனாட்சி நான் பெத்த பொண்ணா இருந்தாலும் சரவணனும் எங்க குழந்தைதான். உங்களுக்கு எப்போ என்ன வேணும்னாலும் உரிமையா எங்களை தேடி நீங்க வரலாம். உங்களுக்கு துணை இல்லைன்னு நினைக்காதீங்க. இவனும் பேச்சு குடும்பத்து வாரிசாவே வளருவான். அத்தை கிட்ட நான் பேசுறேன். நம்ம வீட்லயே 2 பேரும் இருங்க. மீனாட்சிக்கு என்ன உண்டோ அது எல்லாம் என் சரவணனுக்கும் உண்டு. இவனா பெத்த மகனா இல்லாம இருக்கலாம், ஆனா நானும் அவரும் மனசாரா மகனா சுமந்தவன். இவனை உங்க கூட சேர்த்து வைக்கிறேன். ஆனா எப்பவும் நாங்க ஒதுக்க மாட்டோம். நன்றிம்மா. இப்படி வளர்க்க போறோம்னு இருந்தேன். இவங்க அப்பா சேகர் தான் இவனை வித்தது. ரெஜினா, அஞ்சலி எல்லாருமே கம்பி எண்ணணும். நாம விடக்கூடாதுமா.